சாய் வாழ்ந்தான். தினமும் விடியற்காலையிலிருந்து மாலை வரை வெயிலிலும் வியர்வையிலும் வயலில் உழைத்தான். வேறு வாழ்க்கை அவனுக்கு தெரியவில்லை. உழைப்பும் களைப்பும் வறுமையும் மட்டுமே தெரிந்தது. ஒருநாள் அவன் வழக்கம்போல் மண்வெட்டியால் நிலத்தை கொத்திக் கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு சத்தம். மண்வெட்டி ஏதோ கடினமான பொருளில் மோதியது. அவன் குனிந்து கையால் மண்ணை விலக்கினான். அங்கே தூசி படிந்த ஒரு பழைய மரப்பெட்டி. திறந்து பார்த்தான். தங்க நாணயங்கள் ஒளிர்ந்தன. அவன் மூச்சே நின்றது. இடதும் வலதும் பார்த்தான். யாரும் இல்லை. மெதுவாக அந்த பெட்டியை மீண்டும் மண்ணில் புதைத்தான். இருதயம் பயத்திலும் மகிழ்ச்சியிலும் வேகமாக துடித்தது. அவன் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அந்த வயல் தனதாக வேண்டும். அன்றே சந்தைக்கு ஓடினான். தன் ஆடுகளை விற்றான், கருவிகளை விற்றான், வீட்டு பாத்திரங்களையும் தன் கையில் இருந்த கடைசி பொருளையும் விட்டுவிட்டான். சிலர் சிரித்தார்கள். இவன் பைத்தியம் பிடித்தவன் என்றார்கள். ஆனால் அவன் கவலைப்படவில்லை. அந்த பொக்கிஷத்தின் மதிப்பு அவனுக்கு மட்டுமே தெரியும். சேர்த்த காசை எடுத்து நிலக்கிராமியிடம் சென்றான். நடுங்கும் கைகளால் நாணயங்களை ஊற்றினான். ஒப்பந்தம் முடிந்தது. அந்த வயல் இப்போது அவனுடையது. மறுநாள் விடியற்காலையில் பனிபடிந்த புல்லை மிதித்தபடி தன் வயலுக்கு வந்தான். மண்ணை இரு கைகளாலும் விலக்கினான். பெட்டியை தூக்கினான். கண்களில் நீர் பெருகியது. ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, நன்றியின் கண்ணீர். தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான் இருக்கிறது. அது திடீரென்று கிடைக்கலாம். ஆனால் அதன் மதிப்பை உணர்ந்தவன் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டான். ஏனென்றால் அந்த பொக்கிஷத்திற்கு முன்னால்